இந்த ஸ்கின் பாலிஷிங்க்கு வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வேணும்னா ஒயிட் சுகர், அதாவது வெள்ளை சர்க்கரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி தான் கிறிஸ்டல்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நம்ம ஸ்கின் வந்து நல்லா கிளியர் ஆகும். இது வந்து நல்ல ஒரு ஸ்க்ரப் மாதிரி நம்மளுக்கு எஃபெக்ட் கொடுக்கறதுனால ஸ்கின்ல எதனா டேமேஜ் இருக்குது, டெட் ஸ்கின்லாம் இருந்தால் அது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்ல எதனா இஷ்யூஸ் இருக்குது, அதாவது லைக் பிளாக் ஹெட்ஸ், பிரேக் அவுட்ஸ் இல்லை ஆக்னி இது எதனா இருக்குனாலுமே அது எல்லாத்தையுமே வந்து இந்த சுகர் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஃபுல்லாக க்யூர் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையானது பார்த்தோம்னா சுகர். அடுத்ததாக என்ன வேணும்னு பார்க்கலாம். இதுக்கு நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தோம்னா தக்காளி. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிக்கலாம். தக்காளி யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் வந்து நல்ல ஒரு ஸ்கின் டோன் வந்து லைட்டர் ஆகும். நம்ம வெளியே போயிட்டு வந்து இல்லைன்னா பொல்யூஷனில் வந்து நம்ம ஸ்கின் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து க்யூர் பண்ணுற தன்மை வந்து இந்த தக்காளிக்கு இருக்குது. ஸோ தக்காளியில் வந்து வைட்டமின் சி, பொட்டாசியம் நிறையவே இருக்கிறதுனால ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸும் நிறையா இருக்குது. ஸோ நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப யங் அண்ட் யூத்ஃபுல்லாக இருக்கும். அதனால தக்காளி யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இது ரெண்டு வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த சுகரும் தக்காளியும் வச்சுருக்கோம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இந்த தக்காளி இருக்குல்ல இதை வந்து சுகரில் நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா கோட் ஆகிடும் சுகர் ஃபுல்லாக இந்த தக்காளியில். இதை வந்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக இப்போ ஒரு மசாஜ் மாதிரி கொடுக்க போகிறோம். ஒரு எப்படியும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கொடுத்தோன்னா போதும். ஸோ இப்போ நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இது மசாஜ் பண்ணும் போது நல்லா ஜென்டலாக கொடுங்க. நல்ல ஒரு சர்க்குலர் மோஷனில். வேகமாகவோ இல்லை ஹார்ஷாகவும் ஹேண்டில் பண்ணிங்கன்னா அதுவே ஏதாவது டேமேஜ் ஆனாலும் ஆகும். பட் சுகர் வந்து நம்ம இந்த மசாஜ் கொடுக்க கொடுக்க டிசால்வ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இந்த ஸ்க்ரப் வந்து வாரத்தில் ஒரு 2லேருந்து 3 நாள் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். அது மாதிரி பண்ணிங்கனாலே ஒரு 1 மந்த்தில் உங்களுக்கு ஸ்கின் டோன் வந்து நல்லா லைட்டன் ஆகி நல்ல ஒரு பிரைட்னஸ் உங்கள் ஸ்கின்ல வரதை லைவாகவே பார்க்கலாம். ஸோ இது இப்போ ஒரு 15 மினிட்ஸ் நான் மசாஜ் கொடுத்ததுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு என்னோட ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பாருங்கள் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோட முகம் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸ்கின் டோனுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நல்ல ஒரு டயர்ட்னஸ்லாம் இருந்தது, அது எல்லாமே எடுத்துருச்சு. இந்த ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது இந்த ஸ்கின் பாலிஷிங் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.